வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்துல உள்ள பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போறோம். வாங்க பாடிகார்டு முனீஸ்வரனை தரிசனம் பண்ணிக்கிட்டே கோயிலோட வரலாறையும் அந்த கோயிலுக்கு ஏன் பாடிகார்டு முனீஸ்வரன் இந்த முனீஸ்வரனுக்கு பேர் வந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாடிகார்டு முனீஸ்வரர் கோயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு கரெக்டா நேர் எதிரில் உள்ள மேம்பாலத்துல ஏறி இறங்கின உடனே ரைட் சைடு இருக்காரு. அந்த ரோட்டுக்கு பேரு பல்லவன் ரோடு. தமிழகத்துல உள்ள காவல் தெய்வங்கள்ல ஈஸ்வரன் பட்டத்தோட இருக்கிற ஒரே தெய்வம் முனீஸ்வரன் தான். முனீஸ்வரனுக்கு முனியன், முனியாண்டி, முனியப்பர், முனி அப்படின்னு அந்தந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி பேரை வச்சு அவர் வழிபடுறாங்க. அந்த வரிசையில இந்த முனீஸ்வரனை இந்த சென்னை மாநகரத்துல பாடிகார்டு அப்படிங்கிற அடைமொழியோட வழிபடுறாங்க. எப்படி இவருக்கு இந்த பாடிகார்டு அப்படிங்கிற அடைமொழி வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப இந்த பல்லவன் சாலையில இருக்கிற பாடிகார்டு முனீஸ்வரர் கோயில் 85 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப இருக்கிற நம்ம தலைமைச் செயலக கோட்டையில கோட்டை சாமியா இருந்திருக்காரு. வடார்காடு மாவட்டத்தில இருந்து சென்னைக்கு பிழைக்க வந்தவங்க தங்களோட குலதெய்வமான இந்த முனீஸ்வரனை தங்களோட கொண்டு வந்து கோட்டையிலே பிரதிஷ்டை பண்ணி அங்கேயே வழிபட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப உள்ள இடத்துக்கு, அதாவது பல்லவன் பணிமனையோட வாசல்ல உள்ள இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி இங்கே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பல்லவன் சாலைக்கு பாடிகார்டு லயன்ஸ் ரோடு அப்படிங்கிறதா முன்னாடி இருந்த பேரு. வெள்ளைக்காரர்கள் நம்மளை ஆண்ட போது அவங்க கவர்னரோட பாடிகார்ட்ஸ் இந்த பகுதியில குடியிருந்தாங்க. அதனால பாடிகார்டு லயன்ஸ் ரோடு அப்படின்னு பேர் வந்துச்சு. இங்க இடம் மாற்றி வைக்கையில பல்லவன் சாலை கிடையாது, பாடிகார்டு லயன்ஸ் ரோடு அப்படின்னு இருந்ததுனால இந்த முனீஸ்வரனுக்கு பாடிகார்டு முனீஸ்வரன் அப்படின்னு பேர் வந்துருச்சு. சென்னையில புதிய வாகனங்கள் வாங்குறவங்க பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து தன்னோட புது வண்டி சாவிய அவர் காலடியில வச்சு பூஜை பண்ணி, வண்டிக்கும் பூஜை பண்ணி அப்புறம் தான் எடுத்து ஓட்ட ஆரம்பிப்பாங்க. இது ஏன் இந்த பழக்கம் அப்படின்னா, பாடிகார்டு முனீஸ்வரர் விபத்துல இருந்து நம்மளையும் வாகனத்தையும் காப்பாத்துவாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நடந்துகிட்டு வருது. இங்க வந்து வண்டிக்கு பூஜை போட்டு எடுத்துட்டு போற பழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பல்லவன் பணிமனையில புது பஸ்ஸுக்கு பாடி கட்டுவாங்க. பாடி கட்டி முடிச்ச உடனே வெளியில எடுத்துட்டு வந்து இந்த முனீஸ்வரன் கோயில நிப்பாட்டி அந்த பஸ்ஸுக்கும் பூஜை போட்டு, முனீஸ்வரனுக்கு பூஜை போட்டு, அதுக்கப்புறம் தான் மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த பஸ்ஸை கொண்டு போவாங்க. அந்த பழக்கம் மக்கள்கிட்டையும் தொத்திக்கிருச்சு. இங்க உள்ள பூசாரி ஒரு டூ வீலருக்கு பூஜை போடுறத பார்க்குறோம். அவர் வண்டிக்கு தீபாதரனை காமிச்சிட்டு, வண்டியோட உரிமையாளருக்கும் திருஷ்டி காமிப்பாரு. காமிச்சிட்டு கீழே கற்பூரத்தை போட்டுட்டு, அந்த 3 எலுமிச்சம்பழம் வச்சிருக்காங்க பாருங்க. அதுல வந்து முன் வீல்லையும் பின் வீல்லையும் எலுமிச்சம்பழத்தை வைப்பாங்க. 4 வீலர்ல 4 வீலுக்குமே எலுமிச்சம்பழத்தை வச்சு அது மேல ஏத்துனதுக்கு பிறகு தான் கிளம்பி போவாங்க. வேண்டுதல் நிறைவேறின பக்தர்கள் இந்த சக்தி வாய்ந்த முனீஸ்வரனுக்கு வெற்றிலை பாக்கு, எலுமிச்சம்பழம், சுருட்டு, சில பேர் மதுபானம் கூட வாங்கி வச்சு வழிபடுவாங்க. இங்க மொட்டை அடிச்சு காது குத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க இங்க மொட்டை அடிக்கிறதுக்கு வசதி இருக்கு. மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு காது குத்திட்டு போவாங்க. முனி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரிக்வேதத்துல தெய்வ ஆவேசம் படைத்தவர் அப்படின்னு பொருள். முனீஸ்வரன்னாவே ஆவேசமானவர் தானே. தென் மாவட்டங்கள்ல பாண்டி முனீஸ்வரர் ரொம்பவே பிரபலமானவர், ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம். மதுரையில் உள்ள பாண்டி முனீஸ்வரர் பற்றிய வீடியோ நம்ம தமிழ் டிவோட்டி யூடியூப் சேனல்ல இருக்கு. எல்லோரும் பார்த்து ரசிங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் சக்தி வாய்ந்த இந்த பாடிகார்டு முனீஸ்வரனோட அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்னு நான் முனீஸ்வரனை வேண்டிக்கிறேன் நண்பர்களே. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே. வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே.